வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்குவதற்காக உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துரைசாமி ஐயா அவர்கள் கோவையிலிருந்து விண்ணலை வழியே இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம் மனதுக்குள்ளே 4 பக்கம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் தொழிற்கல்வி பயின்று பணி நிமித்தமாக கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் துறையில் தொழிற்பயிற்றுனராக 36 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார்கள். தமிழ் மீது கொண்ட காதலால் MA தமிழ் அண்ணாமலை பல்கழகத்தில் பயின்றுள்ளார்கள். பேரூர் தமிழ் மன்றத்தில் அறங்காவலராகவும் 200க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்பொழிவுகள், கோவை வாழ்க வளமுடன் பட்டிமன்ற குழு உருவாக்கி பட்டிமன்ற பேச்சாளராகவும் மாணவர்களையும் உருவாக்கி வருகின்றார். பல்வேறு தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்களில் பேச்சாளராக நல்ல பல விருதுகள் வாங்கியுள்ளார். கோவை பசுமை அறக்கட்டளையில் இலக்கிய வேந்தர் என்ற விருது பெற்றுள்ளார். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் சோமனூர் மனவளக்கலை மன்றத்தின் துணை தலைவராகவும் 16 ஆண்டுகளாக வேதாத்திரிய சேவை செய்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய நிகழ்ச்சியை நம் மனசுக்குள்ளே 4 பக்கம் என்பதை பற்றி சிந்திக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமில். வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவில், வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவிலின் அறங்காவலர் பெருமக்கள், வாழ்க ஆழியாறு இணையதள இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவரும். வாழ்க வளமுடன். ஆழியாறு இணையதளத்திலே இணைந்திருக்கின்ற இறை உணர்வாளர்கள் அனைவரும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு வருகிறோம். வாழ்க வளமுடன். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு அன்பே தகலியாய் ஆறுமே நெய்யாகி என்புருக சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார் பாதம் சரணம் சரணம் சரணம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க உணர்வும் ஒன்றாகி ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்கள் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அந்த வகையில அருட்தந்தையினுடைய சிந்தனைகளை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் நான் பயன்படுத்தி பார்ப்பது உண்டு. அப்படி பயன்படுத்தி பார்த்ததுல சில அனுபவங்களை இன்றைய சொற்பொழிவுகளாக நம்ம மனசுக்குள்ள 4 பக்கம் என்கிற தலைப்பிலே சிந்திக்க வந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல இயற்கையில முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு ஆராய்ச்சி ஆக்கி பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். காரணம் உயர்ந்ததாக இருக்குமே ஆனால் காரியம் உயர்ந்ததாக இருக்கும். காரணம் புனிதமாக இருக்குமே ஆனால் காரியம் புனிதமாக இருக்கும். காரணம் வலுவியதாக இருந்தால் காரியம்
புள்ளியதாக போய்விடும். இப்ப மனித வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானது அவை பிராட்டி அற்புதமா சொல்லுவாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படியே சொல்லிட்டு வர பாட்டி கடைசியா என்ன சொல்றாங்க? தானமும் தவமும் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்போ இந்த பிறந்த பிறவியினுடைய நோக்கம் முக்தி அடைவது, இறைவனோடு இரண்டர கலப்பது. இந்த இரண்டர கலப்பதற்கு என்ன செய்யணும்? நம்மளை தாங்க நம்ம சரி பண்ணணும். நாம எல்லாருமே அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க தப்ப திருத்திக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க தப்ப திருத்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நம்மளை நாம முதல்ல சரி பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை சரி பண்றதே பெரிய போராட்டமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ளார பலவிதமான உணர்வுகள் எழுந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதரும் எண்ணற்ற போராட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். இதுக்கு எது காரணம்? நம்ம மனம்தான் காரணம். நம்ம மனதினுடைய நிலைதான் காரணம். நம்ம மனதுல எழக்கூடிய எண்ணங்கள் தான் காரணம். இத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம மனசுக்குள்ளார 4 பக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் அந்த ஒரு காட்சியை உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா தெரியல போல. இப்ப வருது. இத பாத்துங்களேன். ஒரு சதுரம், அந்த சதுரத்துக்குள்ளார அந்த சதுரத்தை 4 சதுரமா பிரிச்சிருக்கோம். அந்த 4 சதுரத்துல முதல் சதுரத்துல 2 அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கு. ஒரு அம்புக்குறி நானு, இன்னொரு அம்புக்குறி நீங்க. இந்த 2வது சதுரத்துல பாருங்க. இந்த 2வது சதுரத்துல ஒரு அம்புக்குறி மேல இருக்கும், ஒரு அம்புக்குறி கீழே இருக்கும். மேல இருக்கிற அம்புக்குறி நானுங்க, கீழே இருக்கிற அம்புக்குறி நீங்க. 3வது சதுரத்தை பாருங்க. முதல் அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கும், இந்த 2வது அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கும். நான் சரியில்லை, நீங்க சரி. கடைசியா இருக்கிற 4வது டி பார்ட் பாருங்களேன். அந்த டில 2 அம்புக்குறியுமே கீழ் நோக்கி இருக்கும். நானும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. இதுதான் இந்த நம்மளுடைய மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு உலக சைக்காலஜி மாநாட்டுல ஒரு பெரிய கருத்தரங்கத்துல மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம சாமிஜி சொன்ன பாடல்களோட நான் இதை பொருத்தி பார்த்தேன். இப்ப உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கட்டம் சரியா வருகிறதா? வரல, பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு மேல 6 பெட்டி வலது பக்கம், இடது பக்கம் 6 பெட்டி, கீழே வலது பக்கம் 6 பெட்டி, இடது பக்கம் 6, 12 பெட்டி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எப்படி 12 மாசம் இருக்கோ அது மாதிரி நடுவுல ஒரு பெட்டி, அது இலக்கு, அதாவது நம்மளுடைய கோல், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். மனித வாழ்க்கையில நாம எதை அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அதுல மேல இந்த வலது பக்கம் இருக்கிறதுல முதல் இருக்கு பாருங்க. அந்த முதல் இருக்கிறது உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயம். மனம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம உலகத்துல எந்த ஒன்றையும் சாதிக்க முடியும். சாமிஜி ஏன் மனவளக்கலைய முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நான் ஒவ்வொரு முறையும் பல கோணங்கள் ஆராய்ச்சி செய்வதுண்டு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் மனம், மென்டல் சார்ந்த விஷயம். 2வது பாத்தீங்கன்னா பிசிக்கல், உடல் சார்ந்த விஷயம். மனம் நல்லா இருந்தா தான் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தா தான் மனம் நல்லா இருக்கும். 3வது கேரியர். உங்க மனமும் உடம்பும் நல்லா இருந்தா தான் தொழில் உங்களுக்கு சரியா இருக்கும், உங்க கேரியர். இப்ப இது 3ம் சரியா இருந்தா அடுத்தது என்ன வரும் பாருங்க. உங்களுடைய எக்கனாமிக், பொருளாதாரம் சரியா வரும். உங்க பொருளாதாரம் சரியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சரியா வரணும்னா உங்களுடைய எஜுகேஷன், கல்வி சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க குடும்பம் சரியா இருக்கணும். இப்போ உங்க கல்வி சரியா இருக்கணும், குடும்பம் சரியா இருக்கணும், பொருளாதாரம் சரியா இருக்கணும். இதுக்கு தொழில் முக்கியம், அதுக்கு அதை விட முக்கியம் உடம்பு, அதை விட முக்கியம் மனம். இந்த 6 தான் நம்ம வாழ்க்கையில இந்த வலது பக்கம் சந்திக்க போறோம். இடது பக்கம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து வாங்க, உறவுகள். இந்த உறவுகள் நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குது,
ரெண்டாவது, நண்பர்கள் நண்பர்கள் இல்லாம உலகத்துல எதையும் அடைய முடியாது. மூணாவது, இந்த சமூகம். இந்த சமூகத்தை ஒட்டி தான் நாம எதுவுமே செய்ய போறோம். நாலாவது, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். இந்த சமூகத்தை வச்சுதான் ஆன்மீகத்தை நம்ம அடைய போறோம். பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி. இப்ப அந்த மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் முடிஞ்ச பிறகுதான் ஆன்மீகத்துக்கு வர போறோம். இந்த 12ம் நமக்கு வரணும்னா பேஸ் நம்மளுடைய மனம்தான். அப்ப அந்த மனசை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உதாரணமா புரிகிற மாதிரி எளிமையா சிந்திப்போமே. இந்த பூமியில சாகுபடி செய்யறோம், விளைச்சலை எடுக்கிறோம். இதுல விளைவு என்பது முதன்மையான காரியம். விளைச்சல் விளைச்சலுக்கு என்ன வேணும்? அப்போ அதுக்கான அடிப்படை தேவைகள், பேசிக் நீட்ஸ். ஒண்ணு, வளம் பொருந்திய பூமி வேணும். 2, சத்து நிரம்பிய உரம் வேணும். 3வது, போதுமான நீர் வளம் வேணும். 4வது, நல்ல தரமான வித்து வேணும். அப்ப இந்த தரமான வித்து இருந்தா இந்த 4ம் தான் இந்த நல்ல விளைச்சலுக்கு காரணம். நாம நினைக்கிற மாதிரி நல்ல விளைச்சல் கிடைக்கிறது தான் காரியம். இப்ப இதுக்கு மாறா கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சிந்தனை பண்ணி பாருங்க. பூமி தரிசா போச்சு, அல்லது உப்பு நிலமா போச்சு, அல்லது சதுப்பு நிலமா போச்சு. இப்ப நம்ம போடுற உரமும் தரமான உரம் போடல, நீர்வளம் இல்லாம போச்சு, உப்பு தனியா போச்சு, அல்லது வித்து வலிமையற்றதா இல்ல. அப்ப என்ன ஆகும்? காரணத்துக்கேற்ற விளைவு தானே வரும். அப்ப நமக்கு அங்க சரியான விளைச்சல் கிடைக்காது. நல்ல பூச்சிகள் நிறைந்த இடம், கேடுடைய நிலம், சத்தில்லாத உரம், இதெல்லாம் விளைச்சலை குறைச்சிடும். இது விவசாயம் செய்யற எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதனால என்ன ஆகும்? நோய் ஏற்படும் பயிருக்கு பயிர் விளைச்சலை தர. அப்போ இதை மாத்த முடியுமான்னு அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அப்ப பூமியை உழுது சமன் செய்து அதுல இருக்கிற களைகளை நீக்கி சீர்திருத்த முடியும். சதுப்பு நிலத்தை கூட நல்ல தண்ணி விட்டு நல்ல நிலமாக உழ முடியும். அப்போ சுவையும் சத்தும் தரக்கூடிய உணவுப் பொருளை தயார் பண்ண முடியும். இதுதானே அறிவினுடைய முன்னேற்றம், அறிவினுடைய மேம்பாடு. அப்போ ஒரு வறண்டு போன பூமியை கூட சரியான நிலமாக சீர்திருத்த முடியும் என்று சொன்னால், மனித வாழ்க்கையை விளைவிக்கின்ற நிலம் எது? நம்மளுடைய மனம் தானே. அப்ப நம்மளுடைய மனதை நாம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மை. நான் பிறக்கும் போதே ஏழ்மையா பிறந்துட்டேன், அல்லது என்னை சுற்றி படித்தவர்கள் இல்லை, என் பெற்றோர்கள் வளமாக இல்லை, என் உடன்பிறப்புகள் எனக்கு உதவுபவராக இல்லை அப்படின்னு நம்ம மனசு நினைச்சுக்கிட்டு என்னால முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மை. இப்ப நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. சேத்துல தானே செந்தாமரை பூக்குது. அந்த செந்தாமரை சேத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து விட்டால் பூக்குமா? செந்தாமரையினுடைய நோக்கம் தன்னுடைய முழு மலர்ச்சியை எட்ட வேண்டும். அந்த மலர்ச்சியை எட்டுவதற்காக அது தண்ணிக்குள்ள இருந்து மேல வருது. அது இலையாகி மொட்காகி மொக்கு பூவாகி மலர்கிறது. அப்போ அந்த செந்தாமரை சேத்தில் பூக்கும் போது மனிதர்களாகிய நாம் ஏன் எந்த கீழ்நிலையில், பொருளாதார கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கையை ஏன் உயர்வாக அமைச்சுக்க முடியாதுங்க? இப்போ திருவள்ளுவர் பெருமான் 34 நினைக்கிறேன். மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரகுல. யாருடைய மனதுல குற்றம் இல்லையோ அதை விட சிறந்த அறம் உலகத்துல இல்லைங்க. இப்ப நம்ம மனசுல குற்றம் இல்லாம இருக்கும், அதான் ஒரு பெரிய விஷயம். அந்த குற்றமற்ற மனசு மட்டும் நமக்கு இருந்துருச்சுன்னா நம்ம எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும், அடைந்து விட முடியும். சாமிஜி ஒரு பாட்டு இதுக்கு பொருத்தமா சொல்லியிருப்பாங்க. காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். காரணம் என்னவென காண முயற்சிப்பவன் யோகி. இப்ப நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்து யோக பயிற்சிகளை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயல் செய்தாலும்
அதுல இருக்கக்கூடிய காரியம் என்ன ஆராய்ச்சி பண்ணணும். காரணம் கூற முடியவில்லை என்ற முடியாத எல்லை காண்கிறான் பாருங்க. காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன். காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. சாமி நம்மளை எல்லாம் ஞானியாக்குகிற ஒரு அற்புதமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். காரணம் என்ன நம்ம நினைத்தாலும், என்ன பேசினாலும், என்ன செய்தாலும் அதன் விளைவு எப்படி இருக்கும்? அந்த விளைவு பிறருடைய மனதையும் பிறருடைய எண்ணங்களையும் காயப்படுத்தாமல் இருக்குமேயானால் அது நல்ல எண்ணம். அந்த வரக்கூடிய விளைவு நம்மையும் பிறருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்குமேயானால் அது நமக்கு நல்ல விஷயம். சாமிஜி அவங்க செயல் விளைவு தத்துவத்துல இதை அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. சாமி ஒரு பாட்டுல ரொம்ப எவ்வளவுதான் நம்ம மனசை பத்தி சொல்றாங்க பாருங்களேன். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம். ஆமாங்க, நம்ம இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றோம். சரியா தவறா? ஒரு பூ பாக்குறோம் நல்லா இருக்குங்கிறோம், அதை விட இன்னொரு பெரிய பூ பாக்குறோம் நல்லா இருக்குங்கிறோம். ஒரு சின்ன பழத்தை பாக்குறோம், வாழைப்பழத்தை பாக்குறோம் நல்லா இருக்குங்க. செவ்வாழை பழத்தை பார்த்தோன்னே அது நல்லா இருக்குங்க. மொந்தம்பழத்தை பார்த்தோன்னே அது நல்லா இருக்குங்க. ஒன்னொன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இந்த மனசு மயங்கி போய் இந்த நிலையிலேயே பூமி மீது விளையக்கூடிய அந்த பொருள்கள்லயே நம்ம மனம் நிலைத்து நின்று போகுது. மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, அந்த பிரபஞ்சத்தோட மனசு மருவி தோய்ஞ்சிருச்சுன்னா மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடுமே. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துல பிரமாதம் என்பது என்னன்னா பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்சத்தோட மனம் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்க, அறிவாயிரும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ நாம பிறந்திருக்கிறோம், எத்தனையோ லட்சம் பிறவிகள் எடுத்து அதுல பலாயிரக்கணக்கான பிறவிகள்ல நம்ம இறந்து பாவகர்மாக்களை கூட்டி எப்பொழுது நம்முடைய கர்மாவை நாம் தெரிந்து கொண்டு அதை நீக்கி இறைநிலை அடைவதற்கு உண்டான தகுதியை பெறுகிறோமோ அப்பதாங்க நமக்கு மனித பிறவி கிடைக்குது. அதை இந்த பிறவியில கிடைச்சிருக்கு. நாம அதை அடையறதுக்கு என்ன பண்ணோம்? தானமும் தவமும் செய்யணும். அந்த தானமும் தவமும் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இப்ப அதை நோக்கி போகணும். மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதில்லை, மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய் பொருளாகி மனமே அறிவாகி மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. இததான் பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் சொல்றாங்க. இந்த பிறவியில அந்த நிலையை அடைய வேண்டும். மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம் அதை தாழ்த்திட்டால் மயக்கத்தால் துன்பம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், வளரும் தலைமுறையினர் இந்த மனசை தாழ்த்திக்கிறீங்க. தயவு செய்து தாழ்த்தாதீங்க. இறைநிலை ஒவ்வொரு திருப்பணியையும் ஒவ்வொருவர் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் செய்து அது தன் கடமையை செயலை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு. இப்ப நமக்குள்ள இறைநிலை என்ன சக்தியை கொடுத்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க மாபெரும் வெற்றியாளர். மனம் அதை உயர்த்திட்டால் மட்டில்லா இன்பமே. உங்க மனசை உயர்த்துங்க. மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுது. சாமி அழகா அந்த பாடல்ல சொல்லிட்டாங்க. இப்ப அததான் நான் சொன்னேன். ஒரு சார்ட் ஒண்ணு காமிச்சு 12 கட்டத்தை போட்டு அந்த 12 கட்டத்திலையும் நம்ம என்ன சொன்னோம்? முதல் அடிப்படை பேசுதான் அப்படின்னோம். இப்ப நான் அந்த கட்டத்துல 4 பக்கங்கள் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். தெரியுதான்னு பாருங்களேன். தெரியும். இப்ப அந்த முதல் கட்டம் கட்டத்துல 2 அம்புக்குறி மேல இருக்கு. ஒண்ணு நான், ஒண்ணு நீங்க. இப்ப நம்ம 2 பேரும், நானும் சரிங்க நீங்களும் சரிங்க, 2 பேருடைய மனநிலையும் அந்த 2 அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கு. ஒரு அம்புக்குறி சிவப்பு வண்ணத்துல இருக்கு, ஒரு அம்புக்குறி பச்சை வண்ணத்துல இருக்கு. இப்ப சிவப்பு வண்ணம் நான் வச்சுங்களேன், பச்சை வண்ணம் நீங்க.
ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, மிக அற்புதம். இந்த மனநிலை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தன்னை போலவே பிறரையும் நேசிப்பார். இவருடைய மன ஒருமையும் மன வலிமையும் பெருந்தன்மை உடையவர்களாக இருப்பார். இவர்கள் மனம் திறந்த நிலையிலே இருப்பதால் எல்லாரையும் சமமா பாதிப்பாங்க. இவங்களுக்குள்ளார ஏற்றத்தாழ்வே வராதுங்க. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், அவர் ஏழை, அவர் பணக்காரன் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. இவரும் இவரை சார்ந்தவர்களும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதால ஒரு இனிமையான அனுபவம். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் 10 நிமிஷம் பேசிட்டு போறாங்கன்னா அவங்க சொல்லணும், ஐயாவை சந்திச்சதுல இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சாமிஜி ஆலியார்ல போய் பார்த்துட்டு வந்த போது அந்த முதல் அனுபவம் நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் தேடணும். நமக்கு கிடைச்சது அருட்தந்தை அவர்கள். அருட்தந்தைய பார்த்த உடனே மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னே தெரியாது. அவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம். இது ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் உணர்ந்திருப்பீங்க. அதுதான் என்னன்னா சாமிஜியுடைய ஒரே உணர்வு, ஒன்லி பாசிட்டிவ், ஒன்லி உயர்ந்த எண்ணம், எல்லோரையும் சமமாக பார்த்த எண்ணம். அந்த இடத்துக்கு நாம போற போது சாமி மனமும் நம்மளுடைய மனமும் ஒன்றுபட்டு விடுகிறது. இப்ப இவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். இவர்கள் பலரையும் தன்வசம் இழுக்கும் சக்தி கொண்டவர்கள். சரியா தப்பான்னு பாருங்க. இன்னைக்கு சாமிஜி எல்லாரையும் அவர் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு. அவர் வாழ்த்து நம்மளை கூட்டிட்டு போச்சு. பலரையும் தன்வசம் இழுக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள். இவர்கள் மக்களோடு மக்களாக ஈடு இணையற்ற தலைவராக திகழ்பவர்கள். இன்னைக்கு சமுதாயத்துல சாதிக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பாசிட்டிவ் நேர்முக சிந்தனை தான் மிக முக்கியமானது. இவர்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல தலைவர்களாக இருப்பார்கள். தேசத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் மிக சிறந்த வல்லமை படைத்த தேச தலைவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் எல்லாரையும் சமமாக பார்க்கிற நேர்முகத்தன்மை. இந்த தலைவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப அவசியம். நீயும் சரி நானும் சரி என்று நினைப்பவர்கள் இறைவனுடைய அம்சத்தை புரிந்து கொண்டவர்கள். இப்போ மனித வாழ்க்கைக்கு இந்த குணம் தானே நமக்கு வேணும். இதுதான அற்புதமான குணம். நம்ம சாமிஜி இதை தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆலியாருக்கு போனோடனே நமக்குள்ள இருக்கிற வேண்டாத குணங்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம மனசை தூய்மை செய்யறதுக்கு அதுக்குதான் சாமி தவத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. தவத்தை கொடுத்து 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 மனசை வலிமை பண்ணி அந்த மனசுக்குள்ள என்னென்ன குப்பைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீக்கிறதுக்கு தான் அகத்தாய்வு பயிற்சியை கொடுக்குறாங்க. இதுல ஒன்னொன்னுலயும் நம்ம சரி பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த 2வது இதுக்குள்ள வரலாங்க. 2வது முதல் கட்டத்தை பார்த்துட்டோம். உங்களுடைய மனசும் என்னுடைய மனசும் நேர்முக சிந்தனை. அப்போ நம்ம 2 பேரும் எதை நினைச்சாலும் சரியா செய்யும். நம்ம தொழில் பார்ட்னரானா எப்படி இருக்கும்? சரியா சந்தோஷமா இருக்கும். இதே 2 மனநிலை உள்ளவங்க, எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் நேர்முக சிந்தனை உள்ளவர்களாக இருப்பதற்கு அடையாளம் அவர்களுடைய நட்சத்திரங்கள், கிரகங்கள் ராசி கட்டத்தில் உள்ளது. அதை பார்த்து கண்டுபிடித்து பெற்றோர்கள் இவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரருக்கு இந்த நட்சத்திரக்காரரை திருமணம் செய்து வைத்தால் இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பார்கள்னு சொல்லி தெரிஞ்சு நமக்கு அந்த காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு அது காலம் வேகமாக போகுது. அவங்களே அதை ஆராய்ச்சியில் இறங்கி முடிவு பண்றாங்க. அப்படி அந்த எண்ண ஒற்றுமை 2 பேருக்கு வந்துட்டா அவங்க தெய்வீக தம்பதிகள். சில நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பங்குதாரர்கள் இருப்பாங்க. அந்த பங்குதாரர்கள் எல்லாம் சேர்ந்து உலக சாதனையை எட்டுவார்கள். அப்ப அந்த முதல் கட்டம் 2 அம்புக்குறியும் மேல் நோக்கி இருக்கக்கூடிய மனோநிலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி. 2வது கட்டம் இதுல பாருங்க, தெரியல, ஒரு அம்புக்குறி நான் மேல் நோக்கி இருக்கேன், 2வது அம்புக்குறி நீங்க கீழ் நோக்கி இருக்குங்க. இப்போ இதுல மனோநிலை எப்படி இருக்கு? 2 பேருக்கும் நான் சரிங்க, நீங்க சரியில்லை. இந்த மனநிலை
இருக்குது. இப்ப அந்த 2 பேர் ஒரு இடத்துல தொழில் செய்யறாங்க. அவங்க எப்படி தொழில் அமையும்னு நீங்க நேர்முகமா சிந்தனை பண்ணி பாருங்க. இவர்கள் எப்போது பார்த்தாலும் குறை காணுகிற மனோநிலை உடையவங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்கும். ஒரு வேலை முடிஞ்ச உடனே அதுல என்ன எவ்வளவு குறை இருக்கிறதோ அவ்வளவு குறையை கண்டுபிடிப்பார். தான் நினைப்பதும் செய்வதும் சரி என்றே சொல்வார். நான் நினைக்கிறதா சரி, நான் செய்யறது மட்டும்தான் சரி. அந்த மனநிலையில இருக்காங்க. அந்த நிலையில இருக்கும்போது அவங்க எப்படி அடுத்தவங்க இருக்கிற சரியை பார்க்க முடியும்? நம்மளும் இந்த இடத்துல யோசிக்கணும். அப்ப பிறருடைய கருத்தை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனியில வெற்றி பெறல, தோல்வி வந்துகிட்டே இருக்கு. அதை சில மேலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை இப்படி செய்தா இந்த தோல்வியை தவிர்க்கலாம்னு சொன்னா எனக்கு தெரியாதா? நீங்க சொல்றீங்க. பிறருடைய கருத்தை ஏற்க மாட்டார்கள். இவங்க இப்படி சொல்வதால மற்றவங்க இவங்களை என்ன நினைப்பாங்க? தான் தனது என்கிற ஆணவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த ஆணவம் மிக்கவர்களாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய மனோநிலையில குருட்டு பகுதி அதிகமாக இருக்குங்க. ஏதோ கொஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே எல்லாம் தெரியும். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நாம அப்படித்தான் இருக்கோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த நிலை. இப்ப பிறரிடந்து வரக்கூடிய ஆலோசனைகளை ஏத்துக்கவும் மாட்டாங்க. இவர்கள் ஏற்க மறுப்பதால் இந்த குருட்டு பகுதியை நீக்கி இவங்க வெளிச்சத்துக்கு வரவே முடியாதுங்க. இப்ப இவங்களோட வேலை செய்யறவங்க பாடு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வேலைக்கு போறவங்க சாயங்காலம் எப்பப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவான், அங்க போனா அந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருப்பான். அந்த ஆளோட வேலை செய்யறது ஒண்ணு, செய்யாதது ஒண்ணு, அப்படிங்கிற மனோபாவம். இவர்களை சகித்து கொண்டும் சபித்து கொண்டும் தான் மக்கள் வாழ்வார். இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல பாருங்க, தொழிலாளர்கள் அவங்களுக்கு மேல இருக்கிற மேலாளர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவங்க பணி சொல்வதில்ல, அதை எப்படி சொல்றதுங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அந்த தட்டி கொடுத்து வேலை வாங்குற பக்குவம் உங்க மனநிலையில் இருக்கும். இவர்களின் தலைமை கழகத்திற்கு பொருந்தும். எவ்வளவு நாளைக்கு நம்ம கீழே வேலை செய்யறவங்களை நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு காலகட்டங்கள்ல புரட்சி வெடிக்கதான் செய்யும். அப்ப பிற்காலத்தில் இவர்கள் மனம் நொந்து உடல் நோய் பெருகி அவஸ்தையோடு மனம் நிம்மதியற்று அலைவார்கள். இப்போ நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம், நம்ம நல்லா உழைச்சி நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்கிறோம் என்பதை விட இறக்கிற காலத்தில் நோய் நொடி இல்லாம நல்லபடியா இறக்கணும் என்பதை தான் நான் அதிகமா மையப்படுத்தி சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பிறரிடம் குறை கண்டு குறை பேசி அவர்கள் சபித்து அவர்களுடைய சாபங்கள் நமக்கு பாவங்களாக மாறி நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கடைசீட்ல உறவுகளை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் வாழக்கூடாது. அப்ப வாழ்கிற காலத்தில் முதல்ல தன்னை மாதிரியே மற்றவங்களையும் நினைத்து பழகும். இது இந்த 2வது மனோநிலையில உள்ளவங்க பாடு. இப்ப 3வது மனோநிலைங்க, என்னுடைய அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கு, உங்களுடைய அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கு. சரிங்களா? அதாவது இப்படி இருக்கு, நான் கீழ் நோக்கி இருக்கேன், நீங்க மேல் நோக்கி இருக்கீங்க. இந்த நிலைப்பாடு, நான் சரியில்லை நீங்க சரி. இவங்களுக்கு என்னன்னா தன் மீது யார் சொன்னாலும் நம்பிக்கை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை வேணும்னு ட்விஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, இது பண்றாங்க. இதனால வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? அப்படியே வாழ்க்கை புரட்டி பாருங்க. நிறைய அவமானங்கள், நிறைய இடத்துல தோல்விகள். இதனால என்னாக நம்மளுடைய மனோநிலை ரொம்ப சீர்குலைஞ்சு போகும். அப்ப உங்களுடைய மனோநிலை சீர்குலைஞ்சு போச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல முன்னிக்க முடியுமா? செய்யக்கூடிய தொழிலையோ சமுதாயத்துல ஒரு குழுக்கள்லையோ நம்ம தலைமையேற்று முன்னின்று நடத்த முடியுமா? நம்மளை மக்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது குடும்பம் தான் நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை விடுவாங்களா? நம்ம மேல நம்பிக்கையின்மை போயிடும். மிக பெரிய விஷயங்க, நம்மளை மக்கள் நம்பணுங்க. எந்த இடத்துல நம்ம என்ன பணி செய்தாலும் அவங்களா அவர்கிட்ட ஒப்படைச்சா இந்த காரியம் சிறப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கைக்குரியவராக வாழும். இவருடைய மனதுல இந்த குருட்டு பகுதி சொன்னேன் இல்லையா, இப்ப இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த குருட்டு பகுதியும் இருண்ட பகுதியும் இவங்களுடைய மனநிலையில ரொம்ப அதிகமா இருக்கும். சுருங்க சொன்னால்
இவங்களுடைய மனசு மிகவும் இருள் மூடி கிடக்கும். இவங்க எடுப்பார் கைப்பிள்ளையா இருப்பாங்க. அடுத்தவங்க பேச்சுக்கே தலையை சாச்சிட்டு போவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தொழில் துறையிலயோ குடும்பத்திலயோ வந்தாங்கன்னா இவங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அடுத்தவங்க சொல்லி 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 செய்வாங்க. ஒரு சூழ்நிலையில சொல்வதற்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்க, இவங்க தோல்வியில சோகத்துல போய் மூழ்கி நிற்பாங்க. அப்போ இந்த நிலை இப்படியே வந்ததுன்னா பிற்காலத்துல இவங்க எப்படி நல்லா வாழ முடியும்? இவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் காரியங்களும் வருகிற போது இவங்க எப்படி வர முடியும்? அதுதான் சொல் புத்தியை நம்பி மட்டும் வாழக்கூடாது, சுய புத்தியில மேல வரணும். நீங்க சரி, நான் சரியில்லைங்கிறவங்களுடைய நன்மை. இப்ப அந்த 4வது பகுதிக்கு வரும். அந்த 4வது பகுதி, நானும் சரியில்லைங்க, நீங்களும் சரியில்லை. 2 அம்புக்குறியும் கீழ் நோக்கி இருக்கு. 2 அம்புக்குறியும் கீழ் நோக்கி இருக்கு. நானும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. இந்த நிலைப்பாடு உள்ள மனோநிலை உள்ளவர்கள் இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, பிறரை குறை கண்டுகிட்டே இருப்பாங்க. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கேட்டா எனக்கு தெரியாது. இப்போ தப்பே சொல்லிட்டு இருக்கீங்க, சரி இதை எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு குறை சொல்றீங்க? இந்த மனோபாவத்துல தானும் முடிவெடுக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் முடிவெடுக்க விட மாட்டாங்க. இவங்க பார்வையில எல்லாமே குறைகளாகவே தெரியும். நான் மகாபாரதத்தை படிச்ச போது ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. கிருஷ்ண பரமாத்மா துரியோதனருக்கும் தர்மருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறார். துரியோதனரை கூப்பிட்டு, நீங்க உலகத்துல எவ்வளவு நல்லவங்க இருக்காங்கன்னு கணக்கெடுத்துட்டு வாங்க. தர்மரை கூப்பிட்டு, உலகத்துல எவ்வளவு கெட்டவங்க இருக்காங்கன்னு கணக்கெடுத்துட்டு வாங்க. இப்போ தர்மர் ஒரு பக்கம் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்காரு, துரியோதனர் ஒரு பக்கம் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்காரு. துரியோதனம் முன்ன புறப்பட்டதுனால முன்ன உலகம் பூரா போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்துட்டு, கிருஷ்ணா நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்துட்டேன் அப்படின்னாரு. எவ்வளவு நல்லவர்கள் இருக்காருன்னு கேட்டார். ஒருத்தருமே நல்லவங்க இல்லை. ஏன், என்ன காரணம்? துரியோதனருடைய மனநிலை அப்படி இருக்கும், அதனால் அவருடைய பார்வையும் அப்படி இருக்கிறது. உலகத்தில் இருப்பவர்களும் அப்படியாகவே தெரிகிறார். இப்போ தர்மர் உலகத்தை சுத்திட்டு வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட நிற்கிறார். தர்மரே, உலகம் சுற்றி பார்த்தேன், எவ்வளவு கெட்டவர்கள் இருக்கிறார், யாருமே கெட்டவர்களாக இல்லை. பாருங்க, 2 பேரும் உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க. தர்மருடைய மனநிலை நல்ல மனநிலை, துரியோதருடைய மனநிலை வேறுபட்ட மனநிலை. அவரவருடைய மனசுக்கு ஏற்ப, எண்ணத்திற்கு ஏற்பதான் அவர்களால் பார்க்க முடியும். அப்போ நாம எல்லாருமே இந்த இடத்துல இந்த 2 கீழ்நோக்கி அம்புக்குறி உள்ளவங்க மற்றவர்களை குறை காண்பார்கள். இது என்ன ஆகும்? இந்த பழக்கம், நம்ம பழக்கம் தானே செயல்களாகிறது. அந்த செயல் வரும்போது காலப்போக்கில் இவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க, மனநோயாளி ஆயிடுவாங்க. அப்போ அது மாறக்கூடிய அந்த அபாயம், டேஞ்சரஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குறை காண்கிற மனநிலையிலேயே வாழ்பவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுவார்கள். இவர்களிடம் நிம்மதியை இழந்து இவங்க கூட வாழ்றவங்களும், ஐயோ இவர் எங்க வீட்டுல ஒரு இப்படி ஆகி போயிட்டாரு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க, படாத கஷ்டப்படுறேங்க, பல மருத்துவமனைக்கு போனாங்க, பல மருத்துவம் செஞ்சங்க, ஒன்னும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப சிந்தனை பண்ணி பாருங்க, ஒருவர் மனநிலை சரியில்லைன்னா அந்த குடும்பமே மனநிலை சரியில்லாம போகும். ஒருவர் மனநிலை உயர்ந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருடைய மனநிலையும் உயர்வடையும். அதனாலதான் சாமி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதருக்கும் முதலில் அமைதி வேண்டும்ங்கிறார். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இறை உணர்வு வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் தவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும். செய்து மனதால், உடலால், உயிரால் முழுமையாக தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் வலிமைப்படுத்தி கொள்கிற பொழுதுதான் அவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாக, தன்னம்பிக்கை உடையவர்களாக, எந்த பொறுப்பு வந்தாலும் செயலாற்றுகிற வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்.
சரியா தப்புங்களா? இப்ப நம்ம மனிதனுக்கு எந்த தன்மை வேணும்? 2 அம்புக்குறியும் மேல் நோக்கி இருக்கிற அந்த தன்மை வேணும். இப்ப அந்த மற்ற 4 மனோநிலையில மிக அற்புதமான இந்த நிலைதான் மனோநிலை. இந்த மனோநிலைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏற்பாடு செய்தாங்க. அந்த ஏற்பாட்டுல ஒரு 50 பேர் மக்களை கொண்டு வராங்க. 50 பேர் மக்களை கொண்டு வந்து அவங்கள ஒரு அறையில வச்சு லாக் பண்றாங்க. இன்னொரு அறையில ஒரு 25 பேர், ஒரு அறையில ஏ அறையில 25, பி அறையில 25. அந்த ஏ அறையில இருக்கிற 25 பேரும் தவம் செய்து அகத்தாய்வு செய்து பக்குவப்பட்டவர்கள். அந்த பி அறையில் இருக்கவங்க எந்த தவமோ அல்லது ஒரு குடும்ப ரீதியா பக்குவப்பட்டவர்களோ கிடையாது. இப்ப இவங்களெல்லாம் 2 பேரு 2 அறையில விட்டுட்டு கை இந்த நீளத்துக்கு ஒரு குழல் பிவிசி பைப் இது வரைக்கும் போட்டு 2 குழல் மாட்டி விட்டாங்க. ஏ அறையில இருக்க 25 பேருக்கு மாட்டியாச்சு, பி அறையில இருக்க 25 பேருக்கு மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு இப்போ ஒரு தாம்பாளம், பெரிய தாம்பாள தட்டை கொண்டு வந்து வச்சு அது நிறைய லட்டை வைக்கிறாங்க. லட்டை வச்சு சாப்பிட சொல்றாங்க. இப்ப கை நீட்டி லட்டை எடுக்க முடியும், ஆனா இந்த குழல் மாட்டிட்டதுனால கையை மடிக்க முடியாது, இப்படி கொண்டு வந்து சாப்பிட முடியாது. இப்ப யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு இந்த 2 மனோநிலைக்காரங்களை பார்க்கணும்னு போறாங்க. அந்த 2 மனோநிலைக்காரர்களை பார்க்கணும்னு போகும்போது ஏ அறையில போன உடனே தாம்பாளத்திட்ட பாக்குறாங்க. லட்டு பூரா காலி ஆயிடுச்சு. எப்படி காலி ஆயிடுச்சு? இது எப்படி சாப்பிட்டீங்கன்னு. நீங்க தான் எடுக்க முடியும், சாப்பிட முடியாத, எப்படி சாப்பிட்டீங்க? ஐயா, என் கையில எடுத்து அவருக்கு ஊட்டி விட்டேன், அவரு கையில எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். இப்ப இதுக்கு என்ன காரணம்? என் மனமும் பாசிட்டிவ், அவர் மனமும் பாசிட்டிவ். நான் உங்களுக்கு செய்தது நீங்க எனக்கு செய்துட்டீங்க. பிரபஞ்சமே தான் செய்யுது. பிரபஞ்சத்தில் நம்ம எதை செய்யறோமோ அது பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்குது. நம்ம நற்காரியங்கள் செய்தா பிரபஞ்சம் பல நற்காரியங்களை நமக்கு கொடுக்கும். நம்ம சில தீய காரியங்களை செஞ்சா பிரபஞ்சத்துல பல தீயதை நமக்கு கொடுக்கும். அதனாலதான் அது இஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இப்போ பி அறையில வந்து பார்க்கணும். தாம்பாள தட்டுல அப்படியே இருக்குங்க அந்த லட்டு பூரா, காலியாகல. என்ன காரணம்? நான் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுவேனா? முடியாது. அதே எண்ணம் அவருக்கும், நான் எடுத்து ஊட்டி விடுவேனா? அப்ப அந்த ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த நிலைப்பாடு இருந்தாதாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த நிலைப்பாடை அடைய முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில இந்த எல்லா நிலைப்பாடும் நம்ம கிட்ட வந்துருச்சு. இந்த எல்லா நிலைப்பாட்டுல இருந்தும் நம்மளை நாம மாற்றி கொள்ளணும். நம்மளுடைய மனசை மாத்திக்காம நம்ம குடும்பத்துல நமக்கு வரக்கூடிய மனைவியையோ கணவரையோ வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பொழுது கருத்து முரண்பாடு வருது. தொழில் செய்கிற இடத்தில் பார்க்கிற பொழுது கருத்து முரண்பாடு வருது. இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த 4 பக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இத சாமிஜி நம்ம யோகா முறைப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம சாதாரண மனிதர்களா பிறக்கிறோம். பிறக்கிற போது மூலாதாரத்துல குழந்தையா பிறக்கிற போது உச்சந்தலையில உயிராற்றல் இருந்தது. பிறகு உடலின் வளர்ச்சி காரணமாக கீழே இறங்கி ஒரு 14 வயசுல மூலாதாரத்துல உடலினுடைய மையப்பகுதி இப்படியும் இப்படியும் மையம் கொள்கிறது. அந்த நிலையில உயிர் மையம் கொண்ட பிறகு அதே நிலைப்பாட்டோட வாழும்போது நாம எப்படி வாழ்கிறோம்? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழ்கிறோம். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில வாழ்ற போது ஆசைப்படுறோம், எனக்கே தான் வேணும்னு பேராசைப்படுறோம், கிடைக்கலன்னா கோவப்படுறோம். யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு தான் அது சொந்தம்னு கடும் பற்று போராடுகிறோம். இந்த கடும் பற்று குடும்பத்துல எவ்வளவு போராட்டங்களை நமக்கு ஏற்படுத்துது. கட்சியில பதவிகளை எவ்வளவு கடும் பற்று. அதுக்கப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி. நமக்கு எவ்வளவுதான் அற்புதமான அருமையான மனைவியை திருமணம் செய்து வைத்தாலும் நம்மளுடைய மனம் வேறு பகுதியில் ஓடுதே. என்ன காரணம்?
இந்த முறையற்ற பால் கவர்ச்சி. அதுக்கப்புறம் சமுதாயத்துல நம்ம எவ்வளவு செருக்கோடு இருக்குன்னு பாருங்க. கல்வி செருக்கு. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்கிற? உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்புறம் வஞ்சம். நமக்கு ஒருத்தர் ஒரு சிறு தீங்கு செய்து விட்டால், உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை எங்க அண்ணன் வந்த உடனே பாத்துக்கிறேன், எங்க அப்பா வந்த உடனே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வஞ்சம். இந்த 6 குணங்களும் மனிதர்களை ரணம் செய்து விடுது. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. மனித வாழ்க்கை புண்பட்ட வாழ்க்கையா போகுது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதால் மனப்பான்மை, வஞ்சம். இப்ப இதை சரி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு சொல்லி சரி பண்ணக்கூடாது. நமக்கு நாமளே சரி பண்ணணும். நமக்கு நாமளே சரி பண்ண என்ன பண்ணணும்? நம்மள முதல்ல புரிஞ்சுக்கணும். என் ஜோப்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் எடுத்து செலவு பண்ணணும். என் ஜோப்ல என்ன இருக்குன்னு தெரியாமயே கடையில போய் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு, இப்ப உங்க மனசை எப்படி வச்சிருக்கீங்கன்னு ஒரு ஆராய்ச்சி. சில பேரு மனசை ஒரு முறம் மாதிரி வச்சிருக்கீங்க. அதாவது வேணுங்கிறத படிச்சு எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத கீழே தள்ளிடுற மாதிரி. சில பேர் மனசு ஃபேன் மாதிரி சுத்தும். டேபிள் ஃபேன் இருக்கு இல்லைங்களா? அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் வந்துகிட்டே இருக்கும் சில பேருடைய மனசு. அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு அவங்க எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க அழகா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நம்மளோட பணக்காரரா இருக்காங்க, அவங்க நிறைய சொத்து வச்சிருக்காங்க. இப்படி அடுத்தவர்களை பார்த்து 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 இந்த மனம் போயிட்டு இருக்கும். நான் என் மனசை ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணினேன். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படி இந்த மனம், அந்த மனம் எப்படி இருக்கணும்? சீலிங் ஃபேன் மாதிரி இருக்கணும். நின்ன இடத்திலிருந்து அசையாமல் சுழன்று பார்க்கிற தன்மை. அப்ப நம்மளுடைய மனசு, இப்ப நான் ஒரு முறை ஒரு ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல ஒரு பெரிய முனிவர் வர்றார். அந்த முனிவர்கிட்ட எல்லாருமே ஒவ்வொரு வரம் கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வரம் கேட்கும்போது அந்த முனிவர் வரத்தை கொடுத்துட்டு சொல்றார், இந்த வரத்தை நீங்கள் வாய் விட்டு சொன்னாலோ மனசுல நினைத்தாலோ அது பலன் தந்துடும் அப்படின்னு. இப்போ ஒரு படிக்காத ஒருத்தர் வரார். சாமி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னாரு. என்ன வரம்னாரு. நான் ஒரு வாகனம் வச்சிருக்கேன், அந்த வாகனம் வேகமாக போக மாட்டேங்குது, அந்த வாகனம் வேகமா போறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொன்னாங்க. என்ன வாகனம்னு கேட்டார். குதிரை வாகனம்னு சொன்னார். அப்பதான் அந்த முனிவர் சொல்றாரு, குதிரை தான் இருக்கிறதுலயே ஒரே சீராக ஓடக்கூடியது, அதனாலதான் இயந்திரத்துக்கு ஹார்ஸ் பவர்னு வச்சாங்க. நீங்க உங்க குதிரைக்கு போய் மந்திரம் கேட்கிறேன். சாமி அது உங்களை மாதிரியே கிழட்டு குதிரைங்க சாமின்னா. சரி பரவாயில்ல, அந்த குதிரை கிட்ட நான் சொல்றது மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள நினைச்சாலும் சரி, வாய் விட்டு சொன்னாலும் சரி, அந்த குதிரை 10 கிலோமீட்டர் வேகம் அதிகமா போகணும். சொல்லுங்க சாமின்னா. அட ஆண்டவான்னு சொல்லு. அட ஆண்டவான்னு சொல்லும் போது அந்த குதிரை ஒவ்வொரு முறைக்கும் 10 கிலோமீட்டர் வேகம் போகணும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நபர் குதிரை எடுத்துட்டு வெளியே வர்றார். அப்படி உட்கார்ந்த உடனே அட ஆண்டவானார். எப்பவும் போறதை விட ஒரு 10 கிலோமீட்டர் வேகம். அட ஆண்டவா இன்னும் 10 கிலோமீட்டர். அட ஆண்டவா. அந்த குதிரை அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்குதுங்க. அவங்க இருந்த பகுதிக்கு நேரா எதிர்க்க இருந்த மலை மேல, மலை உச்சியில ஏறுது. அட ஆண்டவா அட ஆண்டவா அட ஆண்டவா சொல்ல சொல்ல அந்த குதிரை பிரம்மாண்டத்துக்கு அந்த மலை உச்சிக்கு போயிடுச்சு. இப்போ குதிரை அடுத்த காலடி எடுத்து வைத்தா டீலா. இப்போ அவர் மனசு என்ன நினைக்கும்? இப்பதான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அந்த மனம் அட ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு சொன்னா என்ன ஆகுங்க? கஷ்டம் தானே. இப்போ அவர் அப்பவே கேட்டார் சாமி கிட்ட, சாமி எக்ஸலேட்டர் மட்டும் கொடுத்தீங்க, பிரேக் கொடுக்கலன்னாரு. ஓம் சாந்தின்னு சொல்லு, பிரேக் பிடிச்சுக்கோனார். இவர் கரெக்டா ஏபிஎஸ் பிரேக் மாதிரி ஓம் சாந்தினார். குதிரை அப்படியே 2 முன்னங்காலையும் தூக்கிட்டு நிக்குது, பின்னங்கால பேலன்ஸ் பண்ணி நிக்குது. இப்ப அந்த காலை வச்சா டீலாவில் விழுந்து. இப்போ கரெக்டா செயல பேச்சு செயல் வடிவமைச்சிட்டார். ஏன்னா உயிர் போயிடும் இல்லையா? ஆனா அந்த மனசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க.
இப்ப அவர் மனசு நினைச்சிச்சு, அட ஆண்டவா, நல்ல வேலை நான் உயிர் பொழைச்சிட்டேன். இப்ப என்ன இருக்குங்க, குதிரை அடுத்த ஸ்டெப் வச்சு டீலாக வந்துட்டார். நம்ம மனம் எதை நினைக்கிறதோ அது நடந்து, அப்ப உயர்ந்ததை தான் நினைக்க வேண்டும். இப்ப அந்த மனம் உணர்ச்சி வயப்பட்டு விட்டது. உணர்ச்சி வயப்படக்கூடாது. காரணம் என்ன? மூலாதாரத்திலே உயிர் சக்தி கீழே இருந்தது. அந்த மூலாதாரத்தில் இருந்த உயிர் சக்திய இது புறமனம் ஒரு வினாடிக்கு 25 முதல் 40 வரை அலைவேகத்துல போகும். அது 14 முதல் 25 வரைக்கும் அலைவேகத்தில் சொல்லியிருக்காங்க. அது 30, 40 அப்படி ஆச்சுன்னா அது உடலுக்கு துன்பத்தை தரக்கூடிய நிலைப்பாட்டுக்கு போயிடும். இப்ப அததான் சாமிஜி இங்க இருந்து தீட்சை கொடுத்து இங்க கொண்டு வந்து வச்சாங்க ஆகினியில். ஆகினியில வரும்போது மனம் 14ல இருந்து 13க்கு வரும். 13க்கு வந்ததுன்னா நமக்கு தூக்கம் வரும். 13க்கு கீழே வந்துட்டா மனம் விழிப்பு நிலைக்கு வந்துடும். அந்த 13க்கு கீழே வந்துருச்சுன்னு சொன்னா, நான் யார், எங்க வந்திருக்கேன், என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறேன், என் பணியின் தன்மை என்ன, எனது பொறுப்பு என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இது மனசுக்கு தெரியற விஷயம். உடம்புக்கு என்ன தெரியும்? இதுக்கு கீழே இருக்கிற 5 சக்கராவிலையும் மூலாதாரத்தில் இருக்கிற செக்ஸுவல் விட்டல் ஃப்ளூயிடு, சுவாதிதானத்தில் இருக்கக்கூடிய அட்ரினல், மணிபூரகத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின், இங்க அநாகத்துல இருக்கக்கூடிய தைமஸ் கிளாண்டு, இங்க விசுக்தியில இருக்கக்கூடிய தைராய்டு, பேரா தைராய்டு கிளாண்டு, இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு இன்பேலன்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதை இது சரி பண்ணிடும். இந்த மாஸ்டர் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு. இந்த நிலைக்கு வரும்போது மனதினுடைய அலைவேகம் படிப்படியாக குறைந்து 8 வரைக்கும் வரும். இததான் சாமி நமக்கு ஆகினி தவத்துல கொடுத்தாங்க. அப்போ வரும்போது நான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் எல்லாரும் இறைவனுடைய அம்சம்தான் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு மனசை இங்க மேல ஏற்றி இங்க கொண்டு வர்றாங்க. இங்க துரியத்துக்கு வரும்போது மனம் உச்சந்தலைக்கு வருது. இது மனதிற்கான மையம். மனம் என்ன நினைக்கிறதோ அது நடக்கும். இப்ப சாதாரணமான மனிதர்களுக்கு எதை பார்த்தாலும் ஆசை வரும், என்ன பார்த்தாலும் வாங்கணும்னு ஆசை வரும். ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கிற நண்பர் மனைவிக்கு ஆசை, அவ்வளவு ஆசை. அவங்க அந்த அம்மா ஒரு நாள் கேட்டாங்க, ஏங்க ஏங்க பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சிருக்கிற அந்த அந்த மிஷின் வேணுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. ராத்திரி 12 மணிக்கு சொல்றாங்க. சரிம்மா, எதா இருந்தாலும் காலையில பார்த்துட்டு வாங்கி தரேன்னு காலையில போய் பாக்குறாரு. ரோடு போடுறதுக்காக கொண்டு வந்து வச்சு ஜேசிபி நிக்கி. எப்படி பாருங்க, இதில் வாங்கி கொடுக்குங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு தவம் செய்து ஆராய்ச்சி பண்ணா நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் வரும். நாம யாரு, நமக்கு தெரிந்த அறிவின் நுட்பம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வலிமை என்ன, நமக்கு இருக்கக்கூடிய உடல் வலிமை என்ன, நம்மளால நினைச்சா எந்த காரியம் செயலாற்ற முடியும், இதுக்கான கால சூழ்நிலை எப்படி இருக்கு, இதை நினைக்கலாமா வேணாமான்னு நம்ம மனம் முடிவு பண்ணும். அப்படி நினைக்கலாமா வேணாமான்னு மனம் முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வெற்றி. அப்ப மனம் இந்த இடத்துல இருந்து நினைக்கிற போது அது நடக்கும். ஏன்னா தவம் பண்ண பிறகு நம்மளுடைய வலிமை நமக்கு தெரிஞ்சிடும். தெரியலனாலும், செய்ய முடியாத ஒரு செயலை நம் மனம் நினைத்தாலும் மனம் அதற்கான திட்டமிடுதலை புரிய வைக்கும், அதற்கான செயல்படுதலை புரிய வைக்கும், அதற்கான சூழ்நிலைகளை அமைக்க வைக்கும். அப்போ மனச இங்க நிறுத்தி துரிய தவத்துல வாழ்த்தும் போது நம்மளுடைய எண்ணம் பிரபஞ்சம் வரைக்கும் போய் நானும் சரி நீயும் சரிங்கிற மனோநிலை உள்ளவர்கள் மனசுல ஊடுருவி பாய்ந்து அவர்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு நட்பு ஏற்படும். அந்த நட்பு ஏற்படுகிற போது நம்மளுடைய எண்ணம் செயலாகும். எல்லாம் வசமாகும் சொன்னாங்கல்ல, இந்த நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில எல்லாரும் வசமாவார். இதுதான் விஷயம். நீங்க ஒரு தொழில் செய்யணும்னா அதற்கான சந்தர்ப்பம் வசமாகும், அதற்கான ஆற்றல் படைத்தவர்கள் நண்பர்களாக வருவார், அதை செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் கைகூடி வரும். அதுதான் பெரிய விஷயம். அப்ப இந்த நிலைப்பாட்டுல நம்ம துரியத்துல இருந்து பார்ப்போம். இன்னும் சில காரியங்கள் செய்ய முடியாத சில காரியங்களை கூட நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது சாமிஜி துரியாதீத தவம் கொடுத்திருப்பாங்க.
அந்த துரியாதீத தவத்துல போய் நிக்கணும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதாங்க அந்த தெய்வத்தை காண்பதற்கு தான் இந்த பிறவி. அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டா நீங்க வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை. இத ரஜினிகாந்த் தான் ஒரு படத்துல சொல்லுவார். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கும். அது மாதிரி பிரபஞ்சம், இந்த இறைநிலை இந்த பிரபஞ்சத்துல இந்த காரியத்தை உன்னால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கு. நமக்குள்ள இருக்கிற அறிவும் நமக்குள்ள இருக்கிற ஆற்றலும் ஒன்று சேர்ந்து விட்டால் அதை அளவிட முடியாது. அவ்வளவு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்போ மனநிலையை முதல்ல மாத்திக்க. நம்மளுடைய மனநிலையை மாத்திக்கிட்ட பிறகு அதுக்குதான் தவம் பண்றோம். நம்ம மனசை குற்றம் இல்லாம வச்சுக்கணும். குற்றம் இல்லாம வச்சுக்கிறதுக்கு தான் அகத்தாய்வு பண்றோம். அகத்தாய்வை மாசத்துல ஒரு நாள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய எண்ணத்துல, சொற்கள்ல, செயல்கள் எல்லாம் பண்ணணும். அப்புறம் நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களின் தன்மையை சிந்தனை பண்ணி பார்க்கணும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். அப்போ நல்ல ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். நம்ம வேண்டாத எண்ணங்களை உள்ள போட்டுக்கிட்டு அதுக்காக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு அதுக்காக பேச்சுகளை செலவழிச்சுக்கிட்டு உயிர் சக்தியை செலவழிச்சுட்டு போறோம். இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேருமே திறமை மிக்கவர்கள். இங்க யாருமே திறமையற்றவர்கள் கிடையாது. திருவள்ளுவர் பெருமான் ஒரு திருக்குறளை சொல்வார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளே உனக்கு கூலி கொடுக்கலன்னா கூட உன் முயற்சி உனக்கு கூலி கொடுக்குங்கிற அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய எண்ணம் வரும், உங்களுடைய பேச்சு வரும், உங்களுடைய செயல் வரும். உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த நல்ல நட்பு வரும். நீங்க நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கணும். அந்த நல்ல நட்பை தேர்ந்தெடுத்த பிறகு நட்பை சந்தேகப்படணும். அதான் பெரிய சமாச்சாரம். அப்ப இந்த வாழ்க்கைய, மனித வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். நம்ம உடல் ஏதோ துன்பப்படுகிறது, குடும்பத்தில் ஏதோ சில குழப்பங்கள் வருகிறது, உறவுகளில் ஏதோ குழப்பங்கள் வருதுன்னா அது பழைய வினைப்பதிவு அடையாளம். அப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும்? தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து அகத்தாய்வு செய்து அகத்தாய்வு செய்து தன்னுடைய குறைகளை ஒவ்வொன்றாக பிராயசித்தம் தேடி போக்கிக் கொள்ள வேண்டும். துன்பப்படுகிற மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். அந்த நம்மால் முடிந்த உதவிகள் பணமாதான் செய்யணுமா, பொருளாதான் செய்யணுமா அப்படின்னா, நானே கஷ்டப்படுறேன் சார், என்னால ஒரு உதவியும் செய்ய முடியாது. சாமிஜி அவங்க, அருட்தந்தை அவர்கள் கர்மயோக நெறிகள் 10 நெறிகளை கொடுத்து அந்த நெறியில சொல்றாரு பாருங்க. முதல் செய்ய வேண்டியது பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 50 லட்சம் போட்டு அன்னை எல்லாமே கட்டி வச்சுட்டு அன்னையை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்துல வச்சிருக்கோம். இது சரிதானா? நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு எதுக்கு அன்னை இல்லம்னு வைக்கலாம், அனாதை இல்லம்னே பேர் வச்சிடலாம். நிறைய பெற்றோர்களை, நிறைய இளைய தலைமுறை கொண்டு போய் அனாதை இல்லங்கள்ல சேர்த்துட்டாங்க. மன்னிக்கணும். பெற்ற தாய்க்கு கடைசி வரை யார் ஒருவர் கண் கலங்காமல் பார்த்து கொள்கிறார்களோ, யார் ஒருவர் தாயினுடைய மனதை சந்தோஷமா வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய உடம்புல ரத்த ஓட்டம் தெளிவா இருக்குங்க. ஏன்னா ரத்தத்துக்கு அதிபதி சந்திரன், மனசுக்கு அதிபதி சந்திரன். உங்க மனசு நல்லா இருக்கணும், உங்க உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா தாயை கண் கலங்காம பார்த்துக்கணும். ஏன்னா மனசுதான் அம்மா. சரிங்களா? இது நிறைய பேர் நாம எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம், காரணத்தெல்லாம் தூக்கி போட்டு காரியம் செய்வதை நாம் செய்யணும். அடுத்தது தந்தை.
தந்தையை விட சிறந்த குரு நமக்கு கிடையாது. அன்னைக்கே சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஒவ்வொரு தந்தையாரும் நான் பெரியவனாகணும்னு நினைக்க மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகள் பெரியவராகணும்னு நினைப்பாங்க. தன்கிட்ட இல்லாத திறமை என் பிள்ளைக்கு கிடைக்கும்னு நினைப்பாங்க. நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளைகள் பார்க்கணும் தான் தூக்கி தோல் மேல பிள்ளைகளை உட்கார வச்சிருப்பாங்க. அந்த தந்தையினுடைய மனசு கெடாம பாத்துங்க, அவர் உடல் கெடாம பாத்துங்க. கடைசி காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஆற்றல் கிடைக்கும். சூரியன் உங்களுக்கு, உங்களுடைய கண்கள், உங்களுடைய தோள்கள், உங்க உடல் பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் பலமாக இருக்கும். தலைமை ஏற்கிற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். சாமிஜி ஆலியார்ல பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுதான் அந்த தவத்தை முன்பெல்லாம் காலையில் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல செய்துட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பஞ்சபூத நவகிரக தவத்தை தினம்தோறும் செய்தால் கோள்களிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை கூட, அந்த எதிர்மறை காந்த சக்தியை கூட நேர்முக காந்த சக்தியாக மாற்ற முடியும் என்று சொல்லி மாற்றி காட்டியவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். அப்போ பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்யணும், நமக்கு வாய்த்த மனைவிக்கு செய்யணும். ஏன்னா நாம இந்த ஜென்மத்துல இறைநிலையை அடையணும்னா அவங்க தயவு இல்லாம அடைய முடியாது. அருட்தந்தை மகரிஷி அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. சப்தம் அடி திருமணம் செய்த போது எல்லா பொண்ணு மாப்பிள்ளையும் 7 அடி எடுத்து வச்சு மணவரையை சுத்தி வந்திருப்போம். 7வது அடியில சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம அருட்தந்தை அவர்கள் மனைவி நல வேட்பு நாள் விழாவில் சொல்லியிருப்பார். ஏ பெண்ணே, எத்தனையோ பிறவிகள் எடுத்து விட்டேன், இருந்தாலும் நான் இறைநிலை அடைந்த பாடில்லை. இந்த பிறவியில் உன் மூலமாக ஒரு பிறவி செய்து நான் இறைநிலை அடைவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அருட்தந்தை அவர்கள் அந்த மோட்சத்தை அடைவதற்கான திறவுகோலை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ கட்டிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யும். பெற்ற பிள்ளைகள் நம்மளுடைய உதிரம், நம்மளுடைய ஆத்மா, அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் அவர்களுக்கு நல்ல அறிவுரையை கொடுக்க வேண்டும், நல்ல தொழில் திறனை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நம்ம நிறைய அப்பா அம்மா என்ன நினைச்சிடறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து நிறைய சேர்த்து வச்சுட்டு அவங்க பொழைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அதை விட நம்ம குழந்தைகளுக்கு ஆற்றல் மிக்க மனசை உருவாக்கி கொடுக்கணும். அதுக்குதான் பிள்ளைகளுக்கு மன வளத்துல யோகா தவத்தை கொடுங்க. நம்ம குழந்தைகளுக்கு வலிமையான மனம் வேணும். நம்ம குழந்தைகளுக்கு சகித்துக் கொள்கிற பக்குவத்தை வளர்க்க வேண்டும். குடும்பங்களில் விட்டு கொடுக்கிற பக்குவத்தை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதற்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தம், நமக்கு வாழ்வதற்கு வழி கொடுத்த ஊர் உலகம் சொல்லி இந்த 5 வகை கடமையை நாம் ஆற்ற வேண்டும். இந்த 5 வகை கடமையை நாம் ஆற்றுகிற பொழுதுதான் இந்த பிறவியிலே நாம் இறைநிலையை அடைய முடியும். இந்த துருவன் ஒரு மன்னன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த துருவன் அவங்க தந்தையாருக்கு பிறந்த போது சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த மன்னனுக்கு 2 மனைவி. இவர் முதல் தாரத்து மைந்தன். அவர் மன்னன் 2ஆம் தாரத்து மைந்தனை தன்னுடைய மடி மேல வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த துருவன் போய், அப்பா நானும் உங்களுக்கு பிள்ளை தானே, என்ன ஏப்பா நீங்க கொஞ்சம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, போ நீ அந்த பக்கம் போ அப்படின்னு அந்த 2வது தாரத்தம்மா தள்ளி விடுறாங்க. போ என் பிள்ளைக்குதான் அவங்க அப்பா மடி சொந்தம் அப்படின்னா. இவர் போய் அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நான் என்னப்பா பண்ணுவேன், அந்த அம்மா இளமையோடு இருக்காங்க, எனக்கு வயோதிகம் வந்துருச்சு, என் மீது இருக்கிற அன்பு அவருக்கு குறைஞ்சு போச்சு, இதெல்லாம் நம்ம கட்டுறோமா, உன்னை படைச்ச கடவுள்கிட்ட போய் கேளுங்க. அப்ப அந்த துருவன் போய் கடவுளை பார்த்து கேட்க போறேன் அப்படின்னு போய் அந்த நாராயணனை பார்த்து கேளுங்க அப்படின்னா. அவ்வளவு லேசில் பார்க்க முடியுமா இறைவனை? அந்த சிறுவன் காடு மேடு மலையெல்லாம் போறான். அந்த சிறுவன், இது கதைதான், அந்த சிறுவன் காடு மேடு மலையெல்லாம் போற போது மகாலட்சுமி தாயாருக்கு மனசு வலிக்குது, ஒரு சிறு குழந்தை துன்பப்படுகிறதேன்னு. அந்த அம்மா வழியில சொல்றாங்க, அப்பா அவர் நாராயணரை நீங்க பார்க்க முடியாது, நீ வேணாம் சாமி, நான் சொல்றேன் நீ போ அப்படின்னு. இல்லம்மா நான் அவரை பார்த்துதான் கேட்கணும், எனக்கு ஏன் இது இல்லை அப்படின்னு சொல்லி.
இல்ல நான் போகணும்னு நாரதர் சொல்றாரு, நீ அங்க போனா கடும் தவம் இருக்கணும், கடும் தவம் இருந்தாதான் நீ அவரை பார்க்க முடியும். நாரதர் வழிகாட்டுறாரு. அந்த குழந்தை அன்னைக்குங்க எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட சாப்பிடல. அந்த கடும் விரதம் இருந்து போய் அந்த நாராயணரை சந்திக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்றோன்னே இதுதான் சொல்றாரு, எங்க அப்பா எனக்கு அன்பு செலுத்தல. ஏன் என்ன காரணம்னு கேட்டதுக்கு, உன்னை படைச்ச கடவுள்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் உங்களை நான் பார்க்க வந்தேன். பரவாயில்லப்பா, உங்க அப்பா உனக்கு மடி கொடுக்காட்டி போதே, நான் என் மடி கொடுக்குறேன், என் மடியில நீ உட்கார்ந்துக்கோ, என் மடியில நீ உட்கார்ந்துக்கோன்னு இறைநிலை கொடுத்ததாக அந்த கதை. இறுதியாக அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ இப்பொழுதே இங்க இருக்க முடியாது, நீ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய தர்மங்கள் நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய அறங்கள் நிறைய இருக்கு, இதையெல்லாம் நீ செய்து விட்டு வா, உனக்காக பிரபஞ்சத்தில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் துருவ நட்சத்திரம், அதுதான் துருவ நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அந்த துருவ நட்சத்திரமாக அந்த சிறுவன் இடம் பெற்றிருக்கிறான்னா என்ன காரணம்? அவன் செய்த தவ வலிமை, அவன் செய்த தர்ம நெறிகள், அவன் இறைநிலை சொன்னதற்கேற்ப செய்த அறங்கள், அதுதான் காரணம். அப்ப நாம இந்த பிறவியில தர்ம நெறிப்படி சத்தியம் தவறாதவர்களாக வாழ வேண்டும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற 4 பக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க: புறமனம், நடுமனம், ஆழ்மனம், தெய்வ மனம். சாமிஜி அப்படி சொல்றாங்க, இவங்க சைக்காலஜி மாநாட்டுல எப்படி சொல்றாங்க. இப்போ உங்க மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க மனசை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல உங்க மனசை சரி பண்ணுங்க. அப்புறம் உங்களோட இருக்கிறவங்க மனசை, ஒவ்வொருத்தர் மனசையும் புரிஞ்சுக்கிறதுக்கு மனவளக்கலை தவத்தை கொடுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இதுக்குள்ள வந்துட்டா குடும்பத்துக்குள் எல்லோருடைய மனநிலையும் ஒருநிலைப்படும். அப்படி மனநிலை ஒருநிலைப்பட்டதுன்னு சொன்னா நாம இறைவனுக்கு வசமாகலாம், இறைவன் நமக்கு வசமாகலாம். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம், பிரபஞ்ச ரகசியம். அதனாலதான் நம்ம மனசுக்குள்ள 4 பக்கம் என்ற தலைப்பிலே நான் என்னுடைய அனுபவங்களில் கிடைத்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இறை உணர்வாளர்கள் அருட்தந்தையினுடைய சிந்தனையை கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் எல்லாம் வல்ல இறைநிலையின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசினாலும் பரிபூர்ண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமிதி என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மாவை இணைஞ்சிருக்காங்க. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பெரியகுளம் கிருபாநிதி அம்மாவா? இல்லை, நான் மதுரை. மதுரை 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 மதுரை. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். உங்க அப்பா நல்லா இருக்காங்களா ஐயா? நான் ஒரு தடவை போன் பண்ணேன், அப்பாவோட இருக்கேன் அப்படின்னீங்க. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க மனம், உடல், தொழில், பொருளாதாரம், கல்வி, குடும்பம், அது மாதிரி உறவு, நண்பர்கள், சமூகம், ஆன்மீகம், பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, இதையும் அழகா 4 பாக்ஸ்ல 2 அம்பு போட்டு நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா எப்படி நடக்குங்கிறத அழகா விளக்கிட்டீங்க. இத நாங்க கேட்டுக்கிறோம் முடியும், உங்கள்ட்ட கேள்வியே கேட்க கூடாது. ஆனா ஐயா ஒண்ணு, இப்ப நீங்க குதிரை கதை ரொம்ப அருமையா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானது. ஐயா நான் ஒண்ணு நீங்க சொன்னீங்க பாருங்க, சாபம் பாவமா மாறக்கூடாது அப்படிங்கறத அழகா சொன்னீங்க ஐயா. காரணம் காரியம் இது 2க்கும் எனக்கு இப்ப நீங்க பேசையிலேயே ஒரு டிஃபரெண்ட் அவ்வளவா தெரியலையா. இப்ப நம்ம சொல்லுவோம் இவங்க ரொம்ப காரணமா இருக்காங்க, ரொம்ப காரியமா இருக்காங்க. நான் அந்த சட்டங்களை அனுபவப்பட்டு புரியாம இருந்து காரணம் அது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னையா? அது காரணமா காரியமா அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்துக்கிறது? அதுக்கு நம்மளுடைய வலிமை என்னையா? இப்போ ஒரு மனிதன் இறக்கணும், சம்பவத்தை அப்படி நினைச்சுக்கங்க, தப்பு இல்ல.
அப்போ அதுக்கு ஒரு செயல் அங்க நடக்கணும். ஏதோ ஒரு செயல் நடந்தாதான் அந்த செயல் நடக்கும். அதுக்காக நடக்கிறது தான் காரணம். ஆனா காரியம் முடிஞ்சிடும். காக்கா உட்கார்ந்ததுக்கும் பனம்பழம் விழுந்ததுக்கும் சரிம்பாங்க தெரியுமா? ஆமா அந்த பனம்பழம் அந்த நேரத்துல விழுகணும். நாம என்ன சொல்லுவோம், காக்கா உட்கார்ந்ததுனால பனம்பழம் விழுந்துச்சு. அந்த பனம்பழம் விழுவதற்கும் காக்காய் அமர்வதற்கும் பொருத்தி வர்ற மாதிரி உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. சும்மா இறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? வண்டியில போனாரு, விபத்து நடந்தது, அல்லது ஏதோ ஒண்ணு, ஏன் எதிர்மறை சிந்தனை இருக்கு, இந்த மாதிரி வருது இல்லையா, நோய்வாய்ப்பட்டாரு, அப்படி காரணம் இல்லாமல் அந்த செயல் நடக்காது. அப்ப அந்த செயல் நடப்பதற்கு அங்க ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் காரியம் நடக்கும். ஆமா, நல்லா விளையணும் நெல்லு. அப்போ 6 சால் உழவு விழணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. 2 சால் உழவு விழுந்துட்டு அதுல நெல் பயிர் நட முடியுமா? தண்ணி நிக்குமா நிலத்துல? நிக்காது. அப்போ நெல் நடணும்னா அதுக்கு தகுந்த உழவு செய்யணும். நமக்கு நெல் நடக்கிற விளையணுங்கிறது தான் காரியம். அதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் காரியம். ரொம்ப அழகான விளக்கம். சரி, வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திரம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. நம்ம வேதாத்ரி அன்பர்ல மிக இளமையான அம்மா 83 வயசுதான் ஆகுது. நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பர். ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க 83 வயசுல வேதாத்திரியம் கேட்கறதுங்கிறது பெரிய வேதங்களை படிக்கிறதுக்கு சமம். என் உயிரை விட மேலான்னு நினைக்கிறேன் ஐயா வேதாத்திரியத்தை. வாழ்க வளமுடன். உங்களை மாதிரி இந்த இளைய தலைமுறை புரிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் உலக அமைதி வந்துடும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நீங்க கொடுத்த சிறப்பு உரை இருக்க, அது சிறப்பானதுன்னு மட்டும் சொல்ல முடியாது ஐயா. மிக மிக அத்தியாவசியமான விஷயத்த பல கோணங்கள்ல சிந்திச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப அது மாதிரியான பேராசிரியர்கள் தான் ஐயா தேவை. இப்போ வாழ்க வளமுடன். நான் எளிமையா சிந்திச்சேம்மா, எளிமையா சிந்திச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன கூட அர்த்தமா பேசக்கூடிய பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஐயா, ஐயா சொன்னத எளிமையா வாழ்வியலோட ஒட்டி சொல்லியிருக்கீங்க ஐயா. இந்த காலத்துல அம்மா அப்பாவை கவனிக்காத யாரா இருந்தாலும் சபிக்கப்பட வேண்டியவர்கள் ஐயா. கடினமாக சொல்லணும்னா சபிக்கப்பட வேண்டியவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லணும். அதனாலதான் அவங்க அம்மா அப்பாவை தூரம் நிறுத்தி பாக்குறாங்க. அது அவங்க சொல்ற சப்பக்கட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தான் வேண்டிய செலவுக்கு வேண்டிய பணம் கொடுத்துடுறோமே, நாங்க வசதியான இடத்துல தான் தங்க வச்சிருக்கோம், இவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்ப எங்க பிள்ளைகளை பாக்குறது, எங்க வாழ்க்கையை எப்ப பாக்குறதுன்னு அவங்க கேட்கும்போது அப்படியே மடேர்னு ஒவ்வொரு தாய் தகப்பன் தலையிலையும் சுத்தியலால அடிக்கிற மாதிரி இருக்கு ஐயா. இதற்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை ஆளாக்கணும், நம்மளுக்கு எதையும் கேட்கலையே அப்படிங்கிற இந்த ஆற்றாமை மட்டுமே அவர்களை சுட்டு அந்த இளைய தலைமுறைக்கு நாம என்ன செய்யறோமோ அது நமக்கே திரும்பி வரும் என்பது புரியவில்லை. புரிஞ்சுட்டா அவங்க செய்ய மாட்டாங்க. எவ்வளவோ ஆன்மீகவாதிகளும் பெரியவர்களும் சொல்லியும் போயிருக்காங்க, செஞ்சு காட்டியும் இருக்காங்க, கதைகள் எல்லாம் கூறுகின்றன. ஆனாலும் அத வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முயற்சிக்கவே இல்லை. இன்னைக்கு போன்ல என்னென்ன பண்ணலாம், தெல்லுமில்ல எல்லாம் பண்ணலாங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு பெரியவங்க சொல்லிட்டு போனாங்களே, அதுல ஏதாவது கட்டாயம் ஒரு உண்மை இருக்கும்னு யாரும் ஆராய்ந்து பார்க்கவே இல்லையா. இன்றைய சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான சிறப்புரை. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. நான் அந்த கடைசியில எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் கிடைக்கல. துருவன் என்ன ஆனா ஐயா, கடவுள்கிட்ட போனானா?
அதாவது துருவனுக்கு தந்தையோட அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனாலதான் ஆஹ் அவங்க கடவுள்கிட்ட அந்த போனதாக அந்த கதை சொல்லுது. ஆமா ஆமா. அப்புறம் அவரு மகாவிஷ்ணு பார்த்த உடனே, மகாவிஷ்ணு உங்க அப்பா மடிக்கு தராட்டி என்ன, நான் மடி தரேன், என் தொட மேல உட்காந்துக்கன்னு நாராயணர் உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே இருக்க முடியாது, உன் வயது சின்ன வயது, நீ நிறைய கடமையற மாற்றணும், உன் தாய்க்கு செய்ய வேண்டியது, உன் தந்தைக்கு செய்ய வேண்டியது, உன் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது, இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு வா, இந்த பிரபஞ்சத்துல உனக்குன்னு ஒரு அழியாத இடம் புகழ் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் வானத்துல துருவ நட்சத்திரம். அது மாதிரி பிரபஞ்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்கு. நமக்கான இடத்தை நம்ம தேடி அந்த இடத்துல நம்மளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் இந்த வாழ்க்கை. ஆமாங்க ஐயா, ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறையர்களாலும் குருவர்களாலும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா, நன்றி. வாழ்க வளம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சந்திரம்மா நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. கண்ணம்மாளம்மா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா, ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாம எல்லாத்துக்கும் இதுல ஸ்கைல சேர்த்து விட்டு அவங்க எல்லாத்த மேல உயர்த்தி கொண்டு வரணுங்கிறது என்ன வருதுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. நான் ஒருத்தர் என்ன ஒரு கேஸ் கொடுத்துருங்க ஐயா. ஒரு கேஸ்ல 20 வருஷம், 8 வருஷம் ஆச்சுங்க ஐயா. அந்த கேஸ் முடியல, டைவர்ஸ் கேஸுங்க ஐயா. அப்புறம் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 7 லட்சம் வாங்கி முதல்ல கொடுத்துட்டாங்க ஐயா. அந்த முதல் கேள்விக்கு விட சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. அந்த டைவர்ஸ் கேஸ்ன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க ஐயா. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமில்லாத உணர்வு. முதல்ல மனசு அவங்களுக்குள்ள ஒத்து போகல. சரிங்க. மனசு ஒத்து போகாதனால உடல் ஒத்து போகல, உடல் ஒத்து போகாதனால உயிர் ஒத்து போகல. திருமணத்திற்கு முன்னதாக ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ணிட்டு, எல்லாரும் கண்ணுக்கு முன்னால் அழகா இருக்காங்கம்மா, யாரையும் குறை சொல்ல முடியாது, போட்டிருக்கிற உடை நம்மள மயங்க வச்சிருது. அவர் அருமையா இருக்காரு, அழகா இருக்காரு, இந்த பொண்ணு அழகா இருக்காங்க, இந்த வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஏமாந்து போறோம், ஏமாந்து போயிடுங்க. அந்த உயிரின் தன்மை தான் நமக்கு இதுல காட்டுது அஸ்ட்ராலஜில. ஐயா இது வேதாத்ரி குடும்பத்துக்கு தான் நம்ம கட்டிட்டு வந்தாங்க ஐயா. அவங்க எல்லாருமே வேதாத்திரியத்துல முழுமையா இருக்கிறவங்க ஐயா. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு அந்த சைட்லயும் இருக்காங்களா? அவங்க இல்லைங்கய்யா, அவங்க இல்லைங்கய்யா. அதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வேதாத்திரிய குடும்பத்துல இருந்து பக்குவமாயி சகிச்சுட்டு போவீங்க. எவ்வளவு நாளைக்கு சகிச்சுட்டு போக முடியும்னு ஒரு கேள்விக்குறி வரும்போது கோபம் வந்துடும். ஆமாங்கய்யா, முடியாமதாங்க இப்படி இந்த அளவுக்கு வந்துச்சுங்கய்யா. ஐயா அந்த பொண்ணுக்கு பணம் 7 லட்சம் முதல் வாங்கி கொடுத்து 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. அப்புறம் மறுபடியும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஜட்ஜி கொடுக்கணும்னு அதுக்கு 2 லட்சம் வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம அவரை அந்த அட்வொகேட்டை போலான்னா நீங்க சொன்ன மாதிரி எப்படி அவரை வாழ்த்திட்டு போறது, எப்படி நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும்னு தெரியலங்கய்யா. அதுதாங்கய்யா. நல்ல துரியதம் பண்ணுங்க. சரிங்கய்யா. துரியாதீதம் பண்ணு, வாழ்த்துங்க. சரிங்கய்யா. வாழ்த்திட்டு சொல்லுங்கய்யா. அது கொஞ்சம் முன்ன பின்ன முரண் பிடிக்கும். ஏன்னா அவங்க மனநிலை வேற, நம்ம மனநிலை வேற. எப்பெல்லாம் தவம் பண்றீங்களோ அப்ப அந்த 2 பேரையும் வாழ்த்துக்கிட்டே வாங்க. சரிங்கய்யா. இந்த பொண்ணுனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு இறைநிலை ஒரு தீர்மானம் வச்சிருக்கோம். அதுக்குதான் பேர் விதி. சரிங்க. அதுக்கு பேரு தான் விதி. ஒவ்வொரு மனிதரும் நம்ம பிறந்த பிறப்புக்கும் 3-4 தலைமுறைக்கு முன்னால நிறைய தொடர்பு இருக்குங்க.
அப்படின்னு 3-4 தலைமுறைக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் எந்த திதியில இறந்து போனாங்களோ அதுல ஒரு திதியில தான் நாம பிறந்திருக்கோம். அந்த சரிங்க. திதிக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கையில விதி அமையும். அந்த விதியில இது இருந்ததுன்னா என்ன பண்ண, நம்ம இன்னைக்குதான் யோகாவுக்கு வந்திருக்கோம் மனவளக்கலைக்குள்ள. சரிங்க. நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்து ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு முன்னால 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்திருப்போம். அந்த காலங்கள்ல நாமளும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி போய் எத்தனையோ தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமையோ செய்திருப்போமே. சரிங்க. அதை அனுபவிச்சுதானே தீரணும். ஆமாங்கய்யா. சாமிஜி கிட்ட இந்த கேள்வி ஒரு முறை கேட்கும்போது சொல்லுவாரு, சரிங்க, நீங்க தவம் செய்து பழக ஆரம்பிச்சிட்டீங்க, சரிங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் தவம் போல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ, எப்படிங்க? தவம் போல் ஏற்றுக்கொள்ளணுங்கய்யா. தவம் போல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, அது இயற்கை அதுக்கு ஒரு வழிகாட்டும் சொல்லுங்க. சரிங்கய்யா. அது மாதிரி நீங்க தவத்துல வாழ்த்திட்டு தவம் போல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பொண்ணுக்கு இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமா காட்டுவார். பொண்ணு பையன் தாங்க எங்க பையன். அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா சின்னதுல இருந்தே அவங்க இதுல இருக்கிறவங்க தானுங்கய்யா, ஸ்கையோல இருக்கிறவங்க தாங்கய்யா. அப்புறம் நாங்க இப்ப ஜட்ஜு ஏன் இவ்வளவு வாங்குனீங்களா, ஏன் முடிச்சு கொடுக்கலன்னு கேட்க போலான்ட்டு இருக்கிறோங்கய்யா. அந்த ஜட்ஜுங்கிற அட்வொகேட், பணத்தை வாங்கி கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தீங்க, ஜட்ஜு கொடுத்தீங்க, இதுக்கு இன்னும் இது வரைக்கும் 7-8 வருஷம் ஆச்சு, தீர்ப்பே இல்லையே, ஏன் ஒன்னு இழுத்துட்டே இருக்குது, எப்ப போனாலுமே வயதான. சரி இருங்க, ஒரு சின்ன குறுக்கீடு. சரிங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற மனநிலை வருவதற்கான அறிகுறியா இருந்தா ஏற்றுக்குவீங்களா? அப்படி இல்லைங்க, இங்க அந்த பையன்கிட்ட இல்லைங்க ஐயா. உங்க பையன்கிட்ட இல்ல? இல்லைங்கய்யா. சரி, உங்க பையனை சரிங்க மனவளக்கலை யோகாவில சேர்த்து விட்டு சரிங்க பிரம்மஞானம் வரைக்கும் படிக்க வைங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் ஒரு என்ன தீர்ப்பு வந்தாலும் அவர் ஏற்றுப்பாரு. சரிங்க சரிங்க. பிரம்மஞானம் படிச்சுட்டாருன்னா சரிங்க, அப்புறம் அவர் எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிருவார். எப்படின்னாலும் சரின்ட்டு இல்லைங்களா? இல்ல, அந்த நிலைப்பாடு வரும்போது அவரு அப்போ பிரம்மஞானம் எடுத்துக்கிட்டா, சரிங்கய்யா, எல்லா பொருள்களுக்குள்ளும் நானே இருக்கிறேன், எல்லா பொருள்களுக்குள்ளும் என்னை எவர் ஒருவர் காண்கிறாரோ அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, நான் அவரை விட்டு விலகுவதில்லைன்னு பகவத்கீதை சொல்லுது. அப்போ என்னுடைய கர்மா படிதான் எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நான் இப்படி இடைப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய கர்மாவின் விதி, அதன்படி அனுபவித்து விட்டேன், மீண்டும் முன் மூலமாகத்தான் நான் என் பிறவியின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டால் மனைவியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுவார். சரிங்க சரிங்க. இல்ல இப்போ ஏன்னா வயது ஒண்ணு இருக்குது, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அதான் சொன்னேன், நீங்க பிரம்மஞானம் எடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்க சரிங்க. நல்லதுமா, வாழ்க நன்றிங்க, வாழ்க வளம். அடுத்த நண்பராக கவிதா அம்மா, கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கவிதாமா. அந்த 2 குறி மேல போனா அவங்க குணாதிசை எப்படி இருக்கும்னு சொன்னீங்க ஐயா? ஆமா. அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆமா, 2 அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கு. 2 அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கும்போது நானும் நல்லவன், நீங்களும் நல்லவங்க. ஓ சரி. அப்ப அந்யோன்யமா இருக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க? குடும்பத்துல அந்யோன்யம். அதான் அந்த மனநிலை இருக்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த மனநிலை இருக்கணும். இதுதான் திருமணம் செய்யும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, குணம் கணம்னு ஒரு கேரக்டர் பாப்பீங்க. தேவகணமா, தேவகணமும் சேர்த்தா ஒரே அன்பா இருப்பாங்க. தேவகணமும் ராட்சச கணமும் சேர்த்தா அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. தேவகணமும் மனுஷகணமும் சேர்த்தா அட்ஜஸ்டபிளா வாழ்வாங்க. ராட்சச கணமும் சேர்த்தா ஒன்னா சண்டை போடனாலும் சண்டை போட்டுக்குவாங்க, ஒன்னா சேர்ந்தாலும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இந்த கணப்பொருத்தம் பாக்குறதே இதுக்குதான். இன்னைக்கு கணப்பொருத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கனமாயிரும். ஏன்னா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாதிரி கேக்குறாங்கன்னா, பொண்ணு ஐடில ஒர்க் பண்ணுது, மாப்பிள்ளையும் ஐடில ஒர்க் பண்ணுது, எங்களுக்கு 2 குடும்பம் பிடிச்சிக்கிச்சு,
எங்களுக்கு ஒரு நல்ல நாள், எங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு தான் நிறைய பேர் போறாங்க. அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு போகும்போது ஜோதிடர்கள் என்ன சொல்ல முடியும்? அது அவங்களுக்கு ஒரு சவாலான கேள்விக்குறியா இருக்கும். ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இல்ல, வேணாமான்னு சொன்னா அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. அவங்க ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால அத மேலோட்டமா பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலுமா ஒருத்தர் புரிந்து கொண்டால் மட்டும்தான் கணவன் மனைவி வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை. அந்த புரிதல் என்பதுங்கிறது மிக 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 அவசியம். அது உங்க எண்ணத்தினுடைய செயல்ல தான் இருக்கு. அந்த காலத்துல என்ன சொன்னா, கணவன் மனைவி 7 ஜென்ம பந்தம் கணவன் மனைவி, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? இத ரகசியம் புரிஞ்சுக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருங்க. சின்ன சண்டை வந்தாதான், கூடல் வந்தாதான் ஊடல் இருக்கும். அந்த சின்ன சின்ன சண்டைகள் வராம இருக்கவே முடியாது, அது வந்துதான் தீரும். அதை சகிச்சுக்கிட்டு போறதுலதான் வெற்றி. சரிங்களா? சரிங்க. அதெல்லாம் சொல்லுங்க. நமக்குள்ள எவ்வளவு போட்டி பொறாம, ஒருத்தரை பார்த்தா பிடிக்கல, ஒருத்தரை பார்த்தா பிடிக்குது, நமக்கு ஜாதி மதம் எவ்வளவு இருக்குதுங்க அடிப்படை வாழ்க்கையிலே. எல்லாமே மனதினுடைய வெளிப்பாடு. வெளிப்பாடு நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆமா, இந்த பழக்கம் நமக்குள்ள பதிவாயிருச்சு. அதுல இருந்து நம்ம மாறணும், மாற்றத்துக்கு மாறணும் தானே வரும். இனிமே மாறிக்கணும் நம்மளே. ஆமா ஆமா, முதல்ல நம்மள தாமா மாத்த முடியும், நாம யாரையும் மாத்த முடியாது. நம்மள நாம ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டோம்னா அது பெரிய வெற்றி. அந்த ஃபேனுக்கு சொன்னீங்களே இப்படி இப்படி ஆடுதுன்னு, அதே மாதிரி மனசு அலையுது இங்கிக்கும் அங்கிக்கும், ஒரு நிலையா. அருமையா அப்படிதான். ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்படியே யதார்த்தமா புரியுற மாதிரி இருந்தது. ஆமா, நம்ம தத்துவங்களை எளிமையா யதார்த்தமா கொடுக்கணும். நம்ம சாமிஜிக்கு பேர் என்ன? பாமர மக்களின் தத்துவ ஞானி. நாம பாட்டுல எடுத்துட்டு சாமிஜியோட கவிதையே படிச்சுட்டே போலாம். எத்தனை கவிதையை மனப்பாடம் பண்ணி அப்படியே பிடிச்சு போலாம். புரியணும் மக்களுக்கு. சாமி முதல் இறைவணக்க பாட்டுலயே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, புரிய வச்சுட்டாரு. அந்த ஒரு பாட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆன்மீகம்னா என்ன, நான்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, அது இல்லாத இடமே கிடையாது. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவுக்கிடையையும் அணுவுக்கு அப்பாலும் இருக்கிறது. அப்ப குடும்பத்துல யார் இருக்கா? தெய்வத்தினுடைய நிழல்கள், ஜெராக்ஸ் தான் இருக்கு. தெய்வத்தினுடைய ஜெராக்ஸ் தான் நம்ம அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ மனைவியோ. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துவோமே. ஹலோ ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. ஆமா, அங்க மைக் அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு போல. ஆமா, பேசுங்க கவிதாமா, பேசுங்க. கேக்குதுமா. உங்க வாய்ஸ் வரலையே. என் வாய்ஸ் வருதுமா, என் வாய்ஸ் வருது. அன்மியூட் பண்ணிட்டாங்க, அதனால வரல. ஓகேமா, ஓகே ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னோட அலைபேசியில வாங்க சொல்றேன். நீங்க எனக்கு போன் நம்பர் போட்டு விட்டுடுங்க, நான் பேசுறேன். சாட் பாக்ஸ்ல இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், வேணுங்கிற அன்பர்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா சந்திரம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பெங்களூர்ல இருந்து ஐயா. பெங்களூர்ல இருந்து சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த ஜாதகம் சொன்னீங்க, அதனால ஒரு கேள்வி கேக்குறேன். என்னோட ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு
அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு, அவங்களோட 20 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்ப 20 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு ஜாதகம் பார்க்க போனா அந்த 2 ஜாதகத்தோட அவங்க பிரதர் சிஸ்டர் கணக்கு வராங்க. பட் சின்ன சின்ன சண்டைகள் வருது, நிறைய தடங்கள் வருது, ஆனாலும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்னங்க ஐயா? ஆமா, சின்ன சின்ன சண்டைகள் வந்தாதாம்மா கணவன் மனைவி. இல்லைங்க ஐயா, ஆனா ஜாதகம் வந்து சிஸ்டர் மாதிரி வருதுங்க ஐயா. பார்க்கும் போது டைமிங் ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மார்னிங் டைம் ஏதோ போட்டிருக்காங்க. இப்ப ஏதோ ரீசெண்டா எங்க பார்க்கும் போது அது ஈவினிங் டைமா இருக்கு. அப்ப இவங்க 2 பேர் ஜாதகம் கணிக்க வச்சா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகவே முடியாது அப்படி, ஆனா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. அம்மா நீங்க அது வந்து எழுதுனவங்க மிஸ்டேக்கு. இப்ப இவங்க 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமாங்க ஐயா. அவங்க மனசு ரெண்டும் ஒத்து போச்சுன்னா நடுவுல யாருமே அவங்களை எதுவும் பண்ண முடியும். ஓகே ஓகே. அவங்களுடைய மனம், அதுக்கு பேரு காந்தர்வம்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த காந்தர்வ தன்மை அவங்க மனசுக்குள்ள வந்து அந்த 2 மனசும் ஒன்னாயிருச்சுன்னா காந்தமும் இரும்பும் ஒட்டிக்கிட்ட மாதிரி. சரிங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி. சிறப்பான உரை, கேள்விகளுக்கும் நல்ல ஒரு அருமையான பதில் கொடுத்தீங்க. மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே